எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் சாதாரண பார்க்குறோம். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் பாருங்க அப்பதான் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோலோட நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ இதான் வந்துட்டு நம்ம வெளியே வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட மாடிக்கு போகிற வழி வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ மாடியில் வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வளர்க்குறாங்க. ஆமாம், நம்ம மாடிக்கு போகிற வழி இதுதான். ஸோ இப்போ கேட்டை திறந்து நம்ம போயிடலாம். ஸோ நம்ம வீட்டில் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே ஒரே மோட்டர் தான். ஸோ வந்து அந்த சைடு வேறு ஒரு வீடு இருக்குது. இங்கே வந்துட்டு இங்கே வந்து வான்கோழி வளர்க்குறாங்க. ஸோ அதோட கூண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே மேலே போகலாம். இங்கே வந்து வாடி சும்மா நம்ம வாடி வந்து எப்போயுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே கொடி தான். அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாமா? இதுதான் ஓனரோட வீடு. உள்ளே போகலாமா? உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே கூட நம்ம மோஸ்ட்லி வந்து படுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப இதுக்கு மேலே தான் வந்துட்டு ட்ரம் அந்த தண்ணி தொட்டு அந்த ட்ரம் இருக்குல்ல, அது வந்து இருக்கிறதுனால இந்த ரூம் கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். அதோடு இந்த ஃபேன் வந்து சூப்பராக ஓடுறதுனால நல்லாவே வந்து காற்று வரும். ஸோ அடுத்து நம்ம இந்த ரூம் பார்க்கலாம். ஹால்குள்ளே வந்த உடனே இங்கே ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது. இதில் வந்து ஒரு வாஷிங் மிஷினும், அப்புறம் இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்புறம் துண்டெல்லாம் காய போடுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது, ஹேங்கர். அப்புறமா வந்துட்டு இது வந்து எங்கள் அம்மாவோட துணி வந்து வைக்கிற இடம். இங்கே வந்துட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் செய்கிற இடம் எல்லாமே இதுலேருந்து எடுத்துக்குவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ராஜெக்ட் ரூம்னு சொல்லுவோம். அப்புறம் ஷூட்டிங் ரூம்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே தான் நிறைய தடவை வீடியோஸ்லாம் எடுப்போம். அப்புறம் இங்கே வந்து எங்களோட பீரோஸ் இருக்குது. ஸோ எங்களோட பீரோ இருக்குது. இது வந்து எங்கள் அக்காவோட யூனிஃபார்ம் அடுக்கிற ரேக். இது வந்து எங்கள் அக்காவோட கலர் ட்ரெஸ் அடுக்கிற ரேக். இது வந்து என்னோட யூனிஃபார்ம் அடுக்கிற ரேக். இது வந்து என்னோட கலர் ட்ரெஸ் அடுக்கிற ரேக். ஸோ இது வந்து எங்கள் 2 பேரோட லாக்கரு. 83 இருக்கிறது வந்து எங்கள் அக்கா விட்டு, 82 இருக்கிறது வந்து என்னோட்டு. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம அப்படியே ஹால் இதான் வந்து ஹாலுக்கு போயிடலாம். ஸோ ஹாலில் வந்து இங்கே வந்து இந்த கதவுக்கு பின்னாடி வந்துட்டு லஞ்ச் பேக் வைக்கிற இடம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு பெட்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நான் எப்பவுமே படுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரேக்கு. ஸோ அது வந்து நாங்கள் 2 பேரும் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரேக் வந்து எங்களோட காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் பொருள்லாம் வைக்கிற இடம். அடுத்து வந்து இது வந்து என்னோட இது வந்து சீப்பு பவுடர் எல்லாம் இங்கே இருக்கும். அப்புறம் வந்து இது எங்கள் 2 பேரோட பேக் வந்து இங்கே இருக்கும். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ ரூம்குள்ளே வந்தோடனே இங்கே வந்து ஒரு கட்டில் இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் அப்பாவோட துணியை தான் இருக்கும். இது வந்து எங்கள் அப்பாவோட பீரோ. ஸோ திறந்து பார்க்கணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு இது ஃபுல்லாக என்னன்னே தெரியல, பட் இங்கே வந்து பெட்ஷீட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சார்ஜர் போடுறது இருக்குது. அப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து இந்த நோட்ஸ்லாம் ஏன் இவ்வளோ நோட்டு கடை வைக்கிறோம்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் வந்து எடைக்கு போடுறது. இன்னும் போடணும். அடுத்து வந்து இது வந்து அப்படியே இங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு சாமி ரூம் இருக்குது. இங்கே வந்து சாமி ரூமில் வந்து அதே மாதிரி சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ரூம் போகலாம். ஸோ அப்புறம் வெளியே வந்தோம்னா ஹாலுக்கு வந்துடுவோம். ஹால்லேருந்து இங்கே வந்தோம்னா இங்கே வந்து கிச்சன். ஸோ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு தான் இருப்பாப்புல. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு அங்கிட்டு வந்தோம்னா இங்கே நிறைய பாத்திரங்கள் அடுக்கி கொண்டிருக்கும். அப்புறம் கீழே வந்து குடம், இங்கே வந்து ஸ்டவ்வு, அப்புறம் இது வந்து சிங்கிள், அப்புறம் வந்து பாத்திரத்தில் விளக்கி போடுறது. அப்புறம் இதுக்கு அங்கிட்டு வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் எனக்கு திறந்து காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இது வந்து ஒரு பாத்ரூம். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து எங்களோட வாட்டர் பாட்டிலு, அப்புறம் இந்த மளிகை சாமான்லாம் இந்த பக்கெட்டில் இருக்கும். இந்த பக்கெட்டில் வந்து அரிசி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து தக்காளி வெங்காயம்லாம் இருக்கும். இது வந்து ஒரு அரிசி இருக்கு. அவ்வளோதான். வந்து எங்கடா இன்னும் அரைக்காணும்னு பார்ப்பீங்க. அவள் இவ்வளோ நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.